கிறிஸ்து இயேசுவில் இணைந்த இறை ஆறுதல் உறவுகளே, சுமார் 1700 ஆண்டுகளுக்கு முன்பாக கிபி 3ஆம் நூற்றாண்டின் மத்திய பகுதி உறைமை பேரரசு உலகை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த காலம். மத சுதந்திரத்திற்காக இன்று நாம் சந்திக்கும் நெருக்கடிகளை விட 100 மடங்கு கொடுமையான ஒடுக்குமுறைகளை அன்றைய கால கிறிஸ்தவர்கள் சந்தித்தார்கள். கிறிஸ்துவை இறைவனாக ஏற்றுக்கொண்டால் மரணம் நிச்சயம் என்ற பேரரசன் வலேரியனின் கொடுமையான ஒடுக்குமுறையால் விசுவாசிகள் மரண பயத்தில் பூமிக்கு அடியிலிருந்து இருண்ட சுரங்க கல்லறைகளில் அடைக்கலம் புகுந்தார்கள். ஒட்டுமொத்த திருச்சபையை பயத்தில் நடுநடுங்கிக் கொண்டிருந்த அந்த சூழலில் தன் உயிரை பொருட்படுத்தாமல் விசுவாசிகளுக்கு துணிச்சலையும் ஆன்மீக பலத்தையும் ஊட்டி அந்த இருளின் நடுவே நம்பிக்கையின் பேரொளியாக ஒளிர்ந்தவர்தான் இன்று நாம் நினைவு கூறும் நம் புனித 2ஆம் சிக்ஸ்துஸ். நம் புனிதர் 3ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் பிறந்தார். இவர் வளர்ந்தது, படித்தது எல்லாம் உறைமையில்தான். குருவாக அருள்பொழிவு செய்யப்பட்ட இவர் திருத்தந்தை 1ஆம் ஸ்தேவானுக்கு பிறகு கிபி 257ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 30ஆம் நாள் கத்தோலிக்க திரு அவையின் 24வது திருத்தந்தையாக உயர்ந்தார். இவர் திருத்தந்தையாக பொறுப்பேற்ற பிறகு இவருக்கு முன்னால் இருபெரும் சவால்கள் இருந்தன. ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா பகுதிகளில் அருள் சாதனம் குறித்து மக்கள் மத்தியில் பெரும் குழப்பம் நிலவி வந்தது. அத்தகைய சூழலில் கத்தோலிக்க திரு அவையின் போதனைகளை ஏற்றுக்கொள்ளாத சில ஆயர்கள் மக்களுக்கு திருமுழுக்கு அளித்து வந்தார்கள். இவர்களிடம் பெறும் திருமுழுக்கு செல்லுமா செல்லாதா என்பதே மக்களின் கேள்வியாகவும் குழப்பமாகவும் இருந்தது. இத்தகைய சூழலில் நம் புனிதர் கிறிஸ்தவர்களாக வேண்டும் என்ற உள்ளார்ந்த விருப்பத்துடன் திருமுழுக்கு பெறுவதே முக்கியம். விசுவாசத்தின் உண்மைத்தன்மை என்பது ஒருவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் அமைந்தது, அதை நிறைவேற்றுகிறவரின் குறையை சார்ந்தது அல்ல என்று கூறி முரண்பாடுகளால் பிரிந்து கிடந்த இரு திருச்சபைகளை ஒன்றிணைத்தார். அமைதி காண இவரது முயற்சிகள் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் உறைமை பேரரசன் வலேரியன் கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு எதிரான கடுமையான அடக்குமுறைகளை ஏவினான். கிபி 258 வலேரியன் கிறிஸ்தவ குருக்கள் சிலைகளுக்கு பலி செலுத்த வேண்டும் மற்றும் வழிபாட்டிற்காக கூழக்கூடாது, இந்த கட்டளைக்கு இணங்க மறுக்கும் யாராயிருந்தாலும் கொல்லப்படுவர் என்று கட்டளை பிறப்பித்தான். அரசாணை ஒரு பக்கம் இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் தொடர்ந்து ஒன்று கூடி வந்து இறை வழிபாடு செய்து வந்தார்கள். கிபி 258ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 6ஆம் நாள் திருத்தந்தை சிக்ஸ்துஸ் தனது திருத்தொண்டர்களோடு சேர்ந்து தூய கலிஸ்துஸின் கல்லறை கோவிலில் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்த போது அங்கு வந்த வலேரியனும் மற்றும் படை வீரர்களும் திருத்தந்தையையும் மற்ற திருத்தொண்டர்களையும் படுகொலை செய்தான். இவ்வாறு திருத்தந்தை சிக்ஸ்துஸ் அவர்கள் ஆண்டவர் இயேசுக்காகவும் அவர் மக்களுக்காகவும் இரத்தம் சிந்தி தன்னுடைய இன்னுயிரை துறந்தார். புனித சிப்ரியான் இவரை நற்குணமும் அமைதியும் கொண்ட ஒரு உன்னத குரு என்று போற்றுகிறார். நம் புனிதர் திருச்சபை ஊழியர்கள் மற்றும் சுரங்க தொழிலாளர்களுக்கு பாதுகாவலராக இருக்கிறார். ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்ல ஆண்டவருக்கே அஞ்சுங்கள் என்ற இறை வார்த்தையை தன் வாழ்வின் மூலம் நமக்கு நினைவூட்டுகிறார் நம் புனிதர். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த புனிதரின் வாழ்க்கையை பற்றிய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்.